இப்போ இன்னைக்கு we are going to learn about basics of processor. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ப்ராசஸர்னா யூஸ்வலி எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு ப்ராசஸர் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுது, டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், இந்த மாதிரி உள்ளே போவாங்க. பட் நான் அப்படி போக விரும்பலை. பிகாஸ் எனக்கு என்ன ஆசைனா, உங்களுக்கு ஒரு ப்ராசஸர் கிரவுண்ட் அப் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆக்சுவல் ஆசையே. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக i7 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்க போகிறதில்ல, ஒரு i3 ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்க போகிறதில்ல, ஏன் 8086 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட கற்றுக்க போகிறதில்ல. இன்ஸ்டெட் இந்த ஐடியாலஜியை வச்சு தான் ஒரு கம்ப்யூட்டரை திங்க் பண்ண வைக்கிறாங்கங்கிற அந்த ஐடியாலஜி பிரின்சிபல்ஸை கற்றுக்கிட்டு அதை வச்சு நீங்களும் மேபி திங்கிங்னு நம்ம அதை சொல்லலாம், பேசிக் லெவலில் திங்க் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்டை செய்ய போகிறீங்க. ஸோ இன்னிலேருந்து உங்களோட வே ஆஃப் லுக்கிங் அட் கம்ப்யூட்டர்ஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் வாட் வி ஆல்வேஸ் வாண்ட் இஸ், நம்ம பேசிக்காக 3 கேட்ஸ் செய்ய கற்றுக்கணும். இந்த கேட்ஸை நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மில் படிச்சிருப்பீங்க. காலேஜில் நீங்கள் ஒழுங்காக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆர் கேட், அன் கேட், நாட் கேட்டுலாம் பிஎஃப்சிங்கிற சப்ஜெக்ட் ரைட்டா அந்த சப்ஜெக்டில் பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப மோஸ்ட் ப்ராப்ளி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வேளை நீங்கள் இந்த கேட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னா அந்த கேட்ஸ் என்னன்னே தெரிஞ்சிருக்காது, எதுக்கு இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் ஏன் அதை ஒழுங்காக படிச்சிருப்பீங்கன்னா அது இருக்கிறது ஈஸியான டாபிக். கரெக்டாக கேட்ஸு 1 1 1 1 0 0 இதெல்லாம் படிக்க ஈஸியாக இருந்திருக்கும், மனப்பாடம் பண்ணி ஒரு டேபிளில் போட்டு எழுத ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ யூ ஹேவ் டன் இட். நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னா, அதை வச்சு தான் ஒரு மொத்த கம்ப்யூட்டரை வேலை செய்யுது. ஒரு ப்ராசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஸ் தவிர ஒன்றுமே இருக்காது. லைக் ஐ கேன் ப்ராமிஸ் யூ, ஒரு ப்ராசர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. வெறும் ஆர் கேட், அன் கேட், நாட் கேட்டை வெவ்வேறு மாதிரி ஒயர்ஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு i9 ப்ராசஸரை செஞ்சிடலாம், ஒரு 5090 கிராஃபிக்ஸ் கார்டை செஞ்சிடலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவு சிம்பிளான ஈஸியான பிரின்சிபிளை வச்சு தான் இது எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக மார்க் வாங்குறதுக்காக, இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ப்ராசரை படிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ குட் நியூஸ். நீங்கள் இதைவே உங்களோட கரியராக சூஸ் பண்ணலாம். மேபி ப்ராசஸை லேர்ன் பண்ணிட்டு அந்த வழியில் போகிறதே உங்கள் கரியராக சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் மேபி தட் ஈஸி. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் எக்ஸாக்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேட்ஸ் இருக்கு இல்லையா, பேசிக் கேட்ஸ். இந்த கேட்ஸை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் பில்டிங் த கேட்ஸ். இப்போது அதுக்கு முதல்ல அந்த கேட்ஸ் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ திங்க் இதுதான் ஆர் கேட். என்ன பிரச்சனைனா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு மனப்பாடம் பண்ண பிடிக்காது. அதனால என்ன பிரச்சனைனா, இந்த ஆர் கேட்டோட சிம்பிள், அண்டு கேட்டோட சிம்பிள்லாம் என் மைண்டில் அவ்வளோக்கா நிற்காது. ஆனால் ஓரளவுக்கு நிற்கும். அதை வச்சு நான் கெஸ் பண்ணுறேன், இதுதான் ஆர் கேட், இதுதான் அண்டு கேட். ஏன்னா அண்டு கேட் அண்டுக்கு வர டி மாதிரியே இருக்கும்னு ஒரு சின்ன ஞாபகம். அண்டு இதுதான் நாட் கேட். ஓகேவா? இப்போ அடுத்தது, இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு 0 0 கொடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் 0வாக இருக்கும். ஓகேவா? இதுவே 0 1 கொடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் 1ஆக இருக்கும். 1 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்னவாக இருக்கும்? வெரி குட், மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். 1 1 கொடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட்? 1. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது இங்கே வர அவுட்புட், இது இங்கே வர அவுட்புட், அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இதை ஏன் நான் வரைஞ்சேன்னா எல்லோரும் அது ரிவர்ஸில் நினச்சக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதுவே அண்டு கேட்டில் 0 0 கொடுத்தா 0 தான் வரும், 0 1 கொடுத்தாலும் 0 தான், 1 0 கொடுத்தாலும் 0 தான், 1 1 கொடுத்தா மட்டும்தான். அது மனப்பாட பவர் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஓகே, இதுதான் அண்டு கேட். நாட் கேட் சும்மா ரிவர்ஸ் தான். நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா அது 1 கொடுக்கும், 1 கொடுத்தீங்கன்னா அது 0 கொடுக்கும். இவ்வளோ ஈஸி. ஓகேவா? ஸோ இதனால தான் யூஸ்வலாக இதுக்கெல்லாம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு டேபிளை போட்டு 0 0னா அது 0, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. 0 1னா 1 இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணவங்க யாரெல்லாம் கை தூக்குங்க? காலேஜ் டிஎஸ்சியில் மனப்பாடம் பண்ணவங்க யாரெல்லாம் கை தூக்குங்க? ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்றில் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த கேட்டை வச்சு நம்ம ஏன் ஒரு கம்ப்யூட்டரை பில்டு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். இந்த அண்டு கேட்டை ஒரு மல்டிப்ளை பண்ணுற சர்க்கியூட் தான். கரெக்டாக 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. கிட்டத்தட்ட நம்ம ஒரு கால்குலேட்டர் இதில் செஞ்சுட்டோம். கரெக்டாக ஒரு வெரி சிம்பிள் கால்குலேட்டர் நம்ம இதில் செஞ்சுருக்கோம்.
அதே மாதிரி இது கிட்டத்தட்ட ஆட் பண்ணுற சர்க்கியூட் தான். 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 மட்டும்தான் 10 இருக்கும். 1 1 0 தானே, 1 + 1 வந்து 2, which means 1 0 தானே பைனரியில். தெரியுதா, புரியுதா நான் என்ன சொல்லிருக்கேன்ட்டு? பைனரியில் வந்து 10 தான் வந்து 0, 1 0ங்கிறது தான் வந்து 2, கரெக்டா? ஸோ அது 1 0க்கு பதிலாக 1 வந்துருச்சு. இன்னொரு 0 மட்டும் சேர்த்து வர வச்சுட்டோம்னா போதும், இது ஒரு இதாயிரும். அதையும் நம்ம ஈஸியாக வர வச்சிடலாம். ஏன்னா இது கூட ஒரு அண்டிகேட்டை போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் காம்பினேஷன்ஸ்லாம் போட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன் எப்படி பண்ணலான்ட்டு. நீங்கள் ஒரு ஆட் பண்ணுற சர்க்கியூட் வந்து இது பண்ணலாம். அவ்வளோ இது கூட ஒரு அண்டிகேட்டை மட்டும் போட்டலாம் பண்ண முடியாது, ஒரு சின்ன சர்க்கியூட்ரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் டேட்டாவும் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். நான் காலையில் சொன்னேன் இல்லையா ஃப்ளிப் ஃப்ளாப்ன்ட்டு. நான் ஒரு ஃபுல் ஃப்ளிப் ஃப்ளாப்பை வரைய போகிறதில்ல, அதோட ஒரு பேசிக் ஐடியாவை வந்து வரைய போகிறேன். என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆர் கேட் எடுத்துக்கோங்க. அந்த ஆர் கேட்டில் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த பின்னையும் இந்த பின்னையும் நம்ம ஒயர் கொடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். 0னா என்ன, கரண்ட் இல்லை. 1னா என்ன, கரண்ட் இருக்கு, அவ்வளோதானே. கரண்ட் இருந்தால் 1, கரண்ட் இல்லைன்னா 0. ஆன்னா 1, ஆஃப்னா 0, இவ்வளோதானே. இப்போ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா 0வை ஆல்வேஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போது ஒரு தடவை வந்து இதில் 1 கொடுத்துட்டு போகிறேன். இப்போ என்ன ஆகும், 0வும் 1ம் சேர்ந்து 1 வரும், கரெக்டாக? இந்த 1 வந்து இது வழியாக போய் திரும்ப இங்கே 1 போயிடும். இப்போ நான் இந்த 1 எடுத்துட்டனாலும் இந்த 1 இது வழியாக வந்து 1 வந்து இதுக்குள்ளே லாக் ஆயிரும். புரியுதா? அப்போது நான் பேசிக்காக போய் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு வந்து இங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், 1 இருக்குன்ட்டு. ஸோ இட் கேன் ஸ்டோர் டேட்டா. புரியுதா? ஆப்வியஸாக இதில் மறுபடியும் இதை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் வைக்கல. இதில் இன்னொரு சின்ன அண்டு கேட்டு நாட்டு கேட்டு இப்படி சின்ன சின்ன விஷயத்தை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ரீசெட்டும் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு வந்துடும். புரியுதா நீங்கள் என்னென்ன பண்ணலான்ட்டு? இந்த மாதிரி ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே தட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த கேட்ஸை வச்சு. அப்போது இதை வச்சு உங்களோட ஸ்டோரேஜ் செய்ய முடியுது, இதை வச்சே உங்களுக்கு சிம்பிள் கால்குலேட்டர் செய்ய முடியுது. இந்த மாதிரியே ஒவ்வொன்றா நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டே வரதுனால இதை வச்சு எல்லாமே பண்ண முடியும். அதனால தான் ஒரு ப்ராசஸர் ஃபுல்லாக இதை வேஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்னன்னா, இட் வில் ஃபீல் லைக் இதுதான் மேஜிக்கேங்கிற மாதிரி இருக்கும். இதை செய்யறது ரொம்ப கஷ்டம். எப்படி 0 0 கொடுத்தா அது அவுட்புட் 0 தரணும். இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம எப்படி செய்வோம்? ஒரு ஒயரையும் பல்பையும் வச்சு இதை எப்படி செய்வோம்? கிட்டத்தட்ட செய்யவே முடியாது, கரெக்டாக? லுக்ஸ் வெரி ஹியூஜ், கரெக்டாக? அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதை செய்யறது வந்து இப்போ நம்ம இதை வச்சே ஃப்ளிப் ஃப்ளாப்பை செஞ்சோம், கரெக்டாக? நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. இதை பார்த்தோன்னே பிடிச்சது, இது ஈஸியாக செய்யலான்ட்டு. ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறது இவ்வளோ ஈஸின்னு யாருக்கெல்லாம் ஃபீல் வந்துச்சு? கை தூக்குங்க. ஃப்ளிப் ஃப்ளாப் இப்போ பார்த்தீங்களா, யாருக்கெல்லாம் புரிஞ்சது? கை தூக்குங்க. ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் வந்துச்சு அதை பார்த்தோன்னே இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு. அதை விட உங்களுக்கு ஈஸியாக தான் இதை செய்கிற சர்க்கியூட் ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது வேணும்? இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா? எதை சொல்லி கொடுக்கும்? இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அண்டு கேட்டே சொல்லிடலாமா? ஓகே, இப்போ அண்டு கேட்டுக்கான சர்க்கியூட், அதாவது இதுக்குள்ளே எப்படி ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வரைய போகிறோம். ஓகே, அவுட்புட்டுங்கிறது வந்து ஆன் ஆர் ஆஃப். அப்போ நம்ம ஏதோ ஒன்று நமக்கு வேணும் ஆன் ஆர் ஆஃப் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பல்பை வச்சிடலாம். பல்பே வந்து நம்ம எல்இடி ஃபார்மேட்லேயே வைக்கலாம், கரெக்டாக? இந்த எல்இடி எரிஞ்சதுன்னா ஆனு, இல்லைன்னா ஆஃப். ஸோ இந்த பின் வந்து இந்த எல்இடி தான், ஓகேவா? இந்த எல்இடி வந்து ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதாங்கிறத பொறுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த எல்இடி தான் அவுட்புட். இப்போ நமக்கு 2 இன்புட் வேணும், கரெக்டாக? இன்புட்டுங்கிறது என்ன? இன்புட்டுக்குள்ளே நீங்கள் 0 இல்லைன்னா 1 கொடுப்பீங்க. 1னா நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, 0னா நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு ஒரு ஸ்விட்சை கொடுத்துடலாம். 2 ஸ்விட்சை வந்து இன்புட்டாக கொடுத்துடலாம், ஓகேவா? இப்போது இந்த 2 ஸ்விட்சையும் நான் ஆன் பண்ணால் இந்த பல்ப் ஆன் ஆகணும். ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூட இந்த பல்ப் ஆஃப் ஆகிடணும். இப்படி ஒரு சர்க்கியூட்டை உங்களால் செய்ய முடியுமா? ஒரு செகண்ட் யோசிச்சா கூட நீங்களே செய்ய முடியும்னு சொல்லிடுவீங்க. ஒரு பேட்டரியை வச்சுட்டு இதிலிருந்து போகிறதுல இப்படி ஒரு ஸ்விட்சு, இப்படி ஒரு ஸ்விட்சு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. இப்போது நீங்கள் 0 0 கொடுத்துருக்கீங்க, அப்போது கரண்ட்டு போகவே போகாது, கரெக்டாக? ஸோ பல்பு எரியாது. ஸோ 0 0 கொடுத்தா அவுட்புட் 0, ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிடுறேன், ஓகேவா? அமுத்தி ஆன் பண்ணிட்டேன். அப்போ இங்கே 1 கொடுத்துருக்கேன். 1 0 கொடுத்தா அவுட்புட் ஸ்டில் 0 தான். எப்படி? கரண்ட் இங்கேருந்து போகாது இல்லை, இதுக்கு மேலே தாண்டி போகாது இல்லை, கரண்ட் எப்படி தாண்டி போகும்? ஸோ அப்போயும் பல்ப் ஆஃபில் தான் இருக்கும், ஆன்சர் 0 தான். ஸோ 1 0 கொடுத்தாலும் அவுட்புட் 0. அதே தான் நீங்கள் ரிவர்ஸில் 0 1 கொடுத்தாலும் அப்போ கரண்ட் இங்கேயே தாண்டி இருக்காது, கரெக்டாக? அப்போயும் அவுட்புட் 0வாக தான் இருக்கும். ஆனால் பியூட்டி என்னன்னா, 1 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரண்ட் வந்து இது வழியாக போய் இது வழியாக போகும். அப்போ 1 1 கொடுத்தா மட்டும் பல்ப் எரியும், அவுட்புட் 1. முடிஞ்சு போச்சு, செஞ்சுட்டோம். இப்போது இந்த பல்புக்கு பதிலாக இங்கே வந்து இந்த ஒயரை மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே நெகட்டிவ் வந்து காமனாக வச்சுக்கோம், எல்லா கிரவுண்டையும் காமன் பண்ணி விட்ருவோம். அப்போ பாசிட்டிவ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் தனியாக எடுத்துட்டிங்கன்னா இதிலிருந்து வரது அவுட்புட்,
ஓகேவா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம இன்னொரு கேட்டுக்குள்ள கொடுக்கலாம். இப்படி நான் பெருசா செஞ்சுக்கிட்டே இருப்போம். புரிஞ்சுதா எப்படி வந்து கேட்டை செய்யறாங்கன்ட்டு? இப்போ ஆர் கேட்டுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்டை நமக்கு வந்து தனுஸ்ரீ மேடம் வந்து வரைய போறாங்க. இதுக்குள்ள என்ன சர்க்கியூட் இருக்குதுன்ட்டு. ஓகேவா? எஸ் தனுஸ்ரீ, we welcome you. Please. ஓகே, ஐ லைக் திஸ். அவளை வந்து ஆக்சுவலி மெமரைஸ்டா என்ன சர்க்கியூட் போடணும்னு தெரியாம அவளாவே யோசிச்சு போடுறான். கரெக்டா? ஐ அப்ரிஷியேட் தட். ஏன் தெரியுமா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல? தப்பா போட்டுட்டு இருக்காது. இல்லை, கரெக்டாக யோசிப்பேன். எல்லா சர்க்கியூட்டும் தப்பாக தான் ஆரம்பிக்கும். நம்ம போக போக அதை கரெக்டாக மாற்றிக்கணும். நானும் யோசிச்சிருக்கேன். நான் போடுறேன். நீ யோசிக்கிறேன், காதல் வந்து ஊதிட்டு போ. நானும் நோட்ல போட்டு காட்டட்டுமா? கரெக்ட். நானு இவா இவன் வந்து இவன் மூளைக்குள்ளேயே கரெக்டா சர்க்கியூட்டை வரைஞ்சிட்டான். அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் போட்டு காட்டினா உனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லையே. அந்த அளவுக்கு மூளையில கை தட்டிட்டு வரா. இல்ல, நான் போட்டு காட்டுறேன். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ உனக்கு எல்லாருமே இதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் இருக்கீங்க கை தூக்குங்க. போட தெரியவில்லை. யாருக்கெல்லாம் போட தெரிஞ்சிருச்சு கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு போட தெரிஞ்சிருச்சா? இப்போ இதை அமுத்தினாலும் லைட் எரியணும், இதை அமுத்தினாலும் லைட் எரியணும். அப்ப என்ன பண்றது? நம்ம வந்து 10 கொடுத்தாலும் அது ஆன் ஆகணும். கரெக்டா? அப்ப இதை ஆன் பண்ணிட்டு இது ஆஃப்ல இருந்தாலும் லைட் எரியணும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா யாரு கேட்டுதானே போடுறேன். கரெக்ட். நீ வந்து உண்மையும் பாராட்டி யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பட்டன் அமுத்தினாவே இது ஆன் ஆயிடும். கரெக்டா? அப்போ இதுக்கு பதிலா இன்னொரு பட்டன் எங்கேயாவது வைக்கணும். இந்த பட்டன் யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இது அழிச்சிடலாம் தானே. இந்த யூஸ்லெஸ் இங்கதான் கரண்டே போகாது. அப்படி இருக்குது. ஸோ இப்போ சர்க்கியூட் வந்து நீட்டாக ஆகிடும்னா நீ இப்படி போட்டிருக்க. நான் நீட்டாக சொல்லி நாளைக்கு அவங்க தான் வரைஞ்சிருக்கேன்னு புரியுது. பட் ஸ்டில் ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா? இப்போ இவ்வளவுதான் உன்னோட சர்க்கியூட். இது ஆன் பண்ணுனா லைட் எரியுது. எனக்கு இன்னொரு பட்டன் வேணும். ஒருவேளை இது ஆஃப்ல வச்சிருந்தா அதை ஆன் பண்ணா லைட் எரியணும். அப்ப பட்டன் எங்க வச்சா பர்ஃபெக்டா இருக்கும். கரண்ட் இப்ப இப்படி போயிடும். இல்லைன்னா எனக்கு இன்னொரு இடத்து வழியா போட்டு போயிடணும். அப்ப அதை எந்த இடத்துல வைக்கலாம்? அதாவது இப்ப நீ எப்படி தெரியுமா யோசிக்கிற? ஒரு ஆன்சரை யோசிக்கிற. அப்படி யோசிக்காத. கிறுக்குத்தனமா குழந்தைத்தனமா ஒரு பதில் சொல்லணும். அப்ப நான் இப்படி குறுக்கல போந்தனாங்கிற மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிச்சு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஐடியா வருதா? சரி, ஓகே, ஒன்று பண்ணு. நீ இப்படி யோசி. இதுல வழியா கரண்ட் பாஸ் பண்ண முடியாது. வேற ஒரு வழியில கரண்ட்டை பாஸ் பண்ணி பல்ப் எரிய வைக்கணும். எங்க கனெக்ஷன் கொடுப்ப? உங்ககிட்ட ஒரு ஒயர் இருக்குது. எங்க வேணாலும் ஜாயின் பண்ணலாம். எங்க கொண்டு எப்படி ஜாயின் பண்ணி ஒயர் கரண்ட் பல்ப் எரிய வைப்ப? எப்படி வேணாலும் வைக்கலாம். அங்கிருந்து எங்க கொண்டு போய் வைப்ப? இப்ப வந்து பாசிட்டிவ் கரண்ட்டை கொடுத்துட்ட. நெகட்டிவ் கரண்ட் இதையும் வந்து எங்க கொடுத்தாதான் இது எரியும். இங்க வந்து ஒயரே இல்லை. அப்போ எங்க இருந்து எங்க ஒயரை கொடுப்ப? அப்பெல்லாம் கொடுக்க கூடாது. நான் என்ன பண்றேன்னா இதைதான் அடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ இதை மட்டும் நான் அடிச்சேன். ஒரு பல்புக்கு அது எரிய 2 கரண்ட் தேவை. ஓகேவா? ஒன்னு பாசிட்டிவ் கரண்ட், இன்னொன்னு நெகட்டிவ் கரண்ட். ஓகேவா? அதனாலதான் நம்ம இங்க ஒரு சுவிட்சை வச்சுட்டோம்னா இப்ப நெகட்டிவ்னால போக முடியாது. அப்ப நீங்க ஆன் பண்ணாதான் நெகட்டிவ் போகும், பல்ப் ஆன் ஆகும். இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என் பிரச்சனை என்னன்னு யோசிங்க. இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறப்ப அப்பயும் எனக்கு நெகட்டிவ் கரண்ட் போயிருச்சுன்னா அது ஆன் ஆயிடும். கரெக்டா? சோ இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறப்ப இன்னொரு சுவிட்ச் ஆன்ல இருந்தா அந்த பல்ப் எரியணும். அப்போ இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறப்போ நெகட்டிவ் போகாது. அப்போ ஒரு சுவிட்சை நான் ஆன் பண்ணனா அது வழியா நெகட்டிவ் போயிடணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க குறுக்குல அப்படியே ஒரு வயரை ஓட்டிட்டு வந்து இங்க இப்படி ஒண்ணா போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இதை நான் ஆன் பண்ணிட்டு இதை ஆஃப்ல வச்சிருந்தா கரண்ட் இது வழியா போயிடும். இதை ஆன் பண்ணிட்டு இதை ஆஃப்ல வச்சிருந்தா கரண்ட் இது வழியா போயிடும். ரெண்டையும் ஆன்ல வச்சிருந்தா கரண்ட் ஆல்வேஸ் லைக்ஸ் த ஷார்டஸ்ட் பாத். அப்ப இதுதான் ஷார்டஸ்ட் பாத்துக்கனால இது வழியாவே போய் ஆன் ஆயிடும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன்? இதை வந்து ஆன் பண்ணிடுறேன். அப்போ 1 0. ஓகேவா?
இப்போ கரண்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் இது வழியா போய் இது வழியா வந்து இப்படி வந்துடும். அப்போ எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் இந்த பல்ப் ஹீட் ஆகும், இது எரிஞ்சிடும். ஆன்சர் 1. 1 0க்கு 1. 0 0ன்னு வச்சா என்ன ஆகும், அப்போ நமக்கு 0 வரணும். கரெக்டா? 0 0. அப்போ கரண்ட் இது வழியாகவும் போக முடியாது, கரண்ட் இது வழியாகவும் போக முடியாது. அப்போ கரண்ட் தத்தளிச்சு போய் நின்றுடும். ஸோ அதனால இது எரியாது. ஸோ 0. புரிஞ்சுதாங்க எல்லாத்துக்குமே? இப்போ சரி, ஓகே, இதை நான் வந்து 1 மாத்துறேன். அப்போ கரண்ட் வந்து இப்போ இது வழியா போய் பார்க்கும், போக முடியல. அப்போ கரண்ட் இது வழியா போயிடும். ஸோ இது எரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம்னு பாருங்க. 0 0 ரெண்டுமே ஆஃப்ல இருந்தா 0 தான் நமக்கு வந்துச்சு. அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இங்க 1 போட்டு 0 போட்டு இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். முதல்ல வந்து இங்க 0 போட்டு இங்க 1 போட்டு இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ நமக்கு லாஸ்டா ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 1 1 மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 1 ஸோ 1 1னா இதுவும் ஆன்ல இருக்கும், இதுவும் ஆன்ல இருக்கும். ஓகேவா? 1 1. அப்போ கரண்ட் இது வழியா வந்து பார்ப்போம், ஷார்டஸ்ட் பார்ட்ல தான் போகும். அப்போ இது வழியா போய் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 1 1 1 1 இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஆர் கேட்டை செஞ்சுட்டோம். புரிஞ்சுதா தனுஸ்ரீ? இவ்வளவுதான். ஸோ புரிஞ்சுதா? நீ வந்து இது வந்து எவ்வளோ ஒரு நான் கொடுத்தது எவ்வளோ ஸ்டூப்பிடான ஆன்சர்னு புரியுதா? இப்போ நான் பேசிக்கா என்ன பண்ணேன், உன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன். இப்படி இருக்கு, இதை ரிமூவ் பண்ணிடுறோம், இங்க நீ என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம், பல்ப் ஆன் பண்ணா அப்ப என்ன வரைவேன்ட்டு. அப்போ அந்த இடத்துல நீ சொல்ல வேண்டிய பதில் இதே மறுபடியும் அப்படியே கீழே வரைஞ்சிருவேன்ட்டு. ஏன்னா அதே அப்படியே கீழே வந்துட்டா இது ஆன் பண்ண மறுபடியும் போய்க்கும் தாங்க. ஸோ இப்படிதான் நீங்க வந்து சிம்பிளான ஆன்சர் கொடுக்கணும். அதனாலதான் நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், சிம்பிளான பதில் சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சிம்பிளான பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் இந்த அளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். புரிஞ்சது எல்லாத்துக்குமே இது கிளியரா? ஸோ இதுதான் ஆர்கேட். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு இருக்கு. இதை கிளீனா வரையணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், நம்ம வந்து ரொம்ப கிளீனா வரையலாம். ஆனா என்ன, எனக்கு வந்து இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வராது, அதுதான் பிரச்சனை. இப்படி நீங்க நீட்டா கூட வரலாம். அப்ப கரண்ட் இங்க போய் ரெண்டா பிரிஞ்சுக்கும். இது ஆன்ல இருந்தா இது வழியா போய் பல்ப் எரியும், இது ஆன்ல இருந்து இது வழியா போய் பல்ப் எரியும். அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒண்ணா இருந்துச்சுனாவே பல்ப் எரிஞ்சிடும். புரிஞ்சுதா? நீ ஏன் அங்க நிக்கிற? வரடா. மந்திரக்கோள் வேணுமா? ட்ரை பண்ணி பாரு. நீயும் சரி வந்துருது. புரியுதா என் கஷ்டம் என்னன்ட்டு? சிரிக்கிறீங்களா அங்க இருந்து? இப்ப எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா, பக்காடா, சூப்பர்ரா. இதுதான் நாட் கேட்டோட பெர்ஃபெக்ட் சர்க்யூட். ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ. கரெக்ட். புரிஞ்சுதா யாருக்காவது? அதாவது there's always one saying, electricity takes the shortest path. இந்த ESP பவர் கொடுக்கணுமே, இதுலயே இப்ப இந்த ESP பவர் வந்துருச்சா, இதுல இருந்து நான் பவர் எடுத்து இந்த LED எரிய வைக்க போறேன். முடியும் தானே? எரிஞ்சிட்டு இருக்கா? இப்ப இதை நான் ஆஃப் பண்ண வைக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த ரெண்டு கம்பியும் இப்படி கனெக்ட் பண்ணனா அது ஆஃப் ஆயிடும். தெரியுதா? எரிஞ்சிட்டு இருக்க இந்த ரெண்டு கம்பியும் நான் டச் பண்ணனா ஆஃப் ஆயிடும். தெரியுதா? சரி, நான் வச்சோன்னே ஆஃப் ஆகும். ESP ஆஃப் ஆகுது பாருங்க. நான் வச்சோன்னே ESP ஆஃப் ஆயிடுச்சு. தெரியுதா? Why? Someone explain me how. கரெக்ட். அப்படியே அந்த வழியா ஷார்ட் சர்க்யூட்னு இதுதான் நம்ம சொல்லுவோம். கரண்ட் ஆல்வேஸ் டேக்ஸ் த ஷார்டஸ்ட் பாத்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ESP32 இருந்து GNDன்னு ஒரு பின் இருக்கும். அதே மாதிரி 3Vன்னு ஒரு பின் இருக்கும். இதுல இருந்து 3 வோல்ட் பிளஸ் கரண்ட் வரும், இதுல இருந்து மைனஸ் கரண்ட் வரும். ஓகேவா? GNDனா மைனஸ், GND 0 இதெல்லாம் ஒண்ணுதான். 3 வோல்ட் பிளஸ் 1 இதெல்லாம் சேம் தான். ஸோ இந்த ரெண்டு பவர் வருதா? இதுதான் இப்போ பேட்டரி மாதிரி. இது வந்து இங்க ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மைனஸும் இங்க பிளஸும் இருக்கிற மாதிரி. நான் வந்து இப்போ இங்க ஒரு LED வச்சுட்டேன். அப்ப என்ன ஆகும்? LED எரியும். இப்ப நான் வந்து இன்னொரு கம்பியை கொண்டாந்து குறுக்கில் இப்படி விடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பியில நான் இங்க இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். கரண்ட்டுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எய்ம் தான். அது என்னன்னா, நெகட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான்ஸை பாசிட்டிவ் கொண்டாந்து சேர்த்தணும். இப்ப அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு இப்படி போறது, இன்னொன்னு இப்படி போறது.
இதுல எது ஷார்ட்டு? இதுதானே ஷார்ட்டான பாத். ஆல்வேஸ் கரண்ட் சூசஸ் த ஷார்டஸ்ட் பாத். உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ இந்த கரண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா ஷார்டஸ்ட் பாத் சூஸ் பண்ணி இப்படியே போக ஆரம்பிச்சு. அதனால எல்இடிக்குள்ள கரண்ட் போகல. இதை நான் வைக்காதப்ப என்ன ஆகும்னா, இந்த ஒயரை நான் போடாதப்போ கரண்ட்னால இப்படி போக முடியாது. அப்போ கரண்ட்டுக்கு இருக்கிற ஒரே வழி இப்படி சுத்தி போறது. அதனால போய் எல்இடி எரியும். புரிஞ்சுதா? ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இவன் வந்து இந்த நாட் கேட்டை செஞ்சிருக்கான். ஸோ பேசிக்கா என்ன பண்ணானா, இந்த நாட் கேட்டோட சர்க்கியூட் செய்யறதுக்கு இதான் ஒரு சர்க்கியூட். இதனால அடிச்சிடலாம். இவன் பேசிக்கா இதை வரையறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. இவன் வந்து டைரக்டா ஒரு எல்இடி வச்சுட்டான். அப்ப இந்த எல்இடி கரண்ட் போயிட்டே இருக்கும், எரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு சுவிட்சை வச்சுட்டான். அப்ப என்ன ஆகும்? இது வழியா கரண்ட் போக முடியாது. அப்ப கரண்ட்டுக்கு இருக்கிறது ஒரே வழி, இப்படிதான் போயிட்டு இருக்கணும். ஸோ எல்இடி எரிஞ்சிட்டு இருக்கும். சுவிட்சை போட்டோன்னு என்ன ஆகும்? கரண்ட் வந்து இப்போ சுவிட்ச் ஆன்ல இருக்கு. ஸோ இப்படியே போயிடும். அப்ப கரண்ட்டுக்கு இப்ப 2 வழி இருக்கு. ஒரு வழி இப்படி சுத்தி போறது, இன்னொன்னு இப்படியே போறது. இதுல எது ஷார்ட்? இப்படியே போறதான ஷார்ட். ஸோ இப்படியே போயிடும், லைட் ஆஃப் ஆயிடும். ஸோ நீங்க வந்து 1 கொடுத்தீங்கன்னா எல்இடி ஆஃப் ஆயிடும், ஏன்னா கரண்ட் இப்படியே போய்க்கும். ஆனா 0 கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க இதை ஆஃப்ல வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்ப இங்க 0 கொடுத்தீங்கன்னா அப்ப கரண்ட்னால இப்படி போக முடியாது, சுத்தி தான் போகணும். அப்போ இதை எரிய ஆரம்பிச்சு 1 ஆயிடும். ஸோ 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1. இவ்வளவுதான்.